இல்லை, இப்போ பிரதமர் வந்து தங்கமே வாங்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப இவர் மத்திய அரசுக்கிட்ட இருந்து இவர் அனுமதி பெறாமல் ஒரு மாநில அரசு இந்த மாதிரி திட்டங்களை அறிவித்து செயல்படுத்த வாய்ப்பு இருக்கா? பிரதமருடைய சொல் மீறி ஒரு அரசாங்கம் செயல்படுமா? செயல்படலாமே. இதில் என்ன இருக்குது? தங்கம் இருக்கிறது அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய சக்தி. எமர்ஜென்சியாக நீங்கள் போய் பணம் வாங்கணும்னா தங்கத்தை வச்சு தான் வாங்குறாங்க, வேறு எதை வச்சும் வாங்குறது கிடையாது. எத்தனையோ மக்கள் வந்து இதை வந்து அவங்க சேமிக்காமல் இல்லை. இங்கே உள்ள மக்கள் வந்து அவங்கள்ட்ட தங்கம் இல்லாமல் இல்லை. இவர் வந்து திருமணத்துக்கு ஒரு சீராக தான் தரேன்னு இருக்காரு ஒழிய இதனுடைய அடிப்படையில் எந்த விதமான அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் எந்த என்னன்னா அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்லாம் மூட வேண்டியதானே, தங்க வேணான்னு. பிரதமர் உத்தரவை மீறியும் இந்த திட்டம் செயல்படுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், இதுக்கு அவர்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் வாங்கணும்? அவர் பணமாக கொடுக்க போகிறாரு? ஒன்றும் கொடுக்க போகல. இல்லை, மத்திய அரசுலேருந்து இப்போ கல்வி நிதி வர வேண்டியது இருக்குது, இது மாதிரி நிறைய நிதி வர வேண்டியது இருக்குது, ஜல்ஜீவன் திட்டத்துக்கு வர வேண்டியது இருக்குது, இப்படி பல நிதிகள் வந்து வர வேண்டியதுன்னு போன ஆட்சியிலே நிலுவையில் இருக்குது. இவர் ஒரு சுமூகமான உறவு வச்சுக்கிட்டா தானே வந்து மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் தானே அவர் கேட்கக்கூடிய திட்டங்கள், இதர திட்டங்கள் நிறைவேறத்துக்கான பண உதவி கிடைக்கும். நீங்கள் ஒன்று கேட்கலை அப்படின்றப்ப எப்படி உங்களோட ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்கு? அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது ஜிஎஸ்டியில் ஸ்டேட் ஜிஎஸ்டினுடைய அமௌண்ட்டை கொடுத்தாவே போதும். மேற்கொண்டு இங்கே வந்து என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் அப்படின்றத புரட்சி தலைவரே பாடியிருக்கார். அது மாதிரி நிறைய சோர்ஸஸ் இருக்குது, ஃபண்ட் சோர்ஸஸ் இருக்குது, மினரல் சோர்ஸ் இருக்குது, நிறைய சோர்ஸ் இருக்குது. ஈவன் சொல்லப்போனால் நீங்கள் இந்த லே அவுட்டு போடுறாங்க பாருங்கள், அதுலேயே வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிடுறாங்க.